ஹாய், வெல்கம் டு விஜய் டாக்கீஸ். நான் உங்க விஜயகானந்த். லால் சலாம் படத்தை வந்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. நாளைய தினம் அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. இதில் சூப்பர் ஸ்டார் ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸாக நடிச்சிருக்காரு. லீடா வந்து விஷ்ணு விஷால், விக்ராந்தும் நடிச்சிருக்காங்க. இசைப்புயல் ஏஆர் ரஹ்மான் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் இந்த பிரம்மாண்டமாக தயாரிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து மிகுந்த எதிர்பார்ப்போட நாளைய தினம் வெளியாகிறது. இந்த படத்தை வந்து நீண்ட நாட்கள் கழித்து வந்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ஒரு ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் நடந்தது. அதில் வந்து பேசிட்டு இருந்தாங்க. நிறைய விஷயங்கள் ஐஸ்வர்யா பேசினாங்க. அவங்க கிட்ட நிருபர்கள் ஒரு கேள்வி கேட்டப்ப அவங்க சொன்ன விஷயம் தான் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. என்னன்னா வந்து, இந்த படத்துக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு நீங்க டைரக்ட் பண்ணிருக்கீங்க. இப்போ வந்து உங்க பசங்க 2 பேருமே வந்து பெரியவங்க ஆயிட்டாங்க. யாத்ரான் லிங்கா 2 பேருமே பெரியவங்க ஆயிட்டாங்க. அவங்கள வந்து இந்த படத்துல நடிக்க வச்சிருக்கலாம். ஏன்னா அப்பாவையும் பசங்களையும் ஒரே படத்துல டைரக்ட் பண்ண பெரிய முயற்சியா இருந்திருக்கும். ஏன் இந்தியாவில் உலக அளவில் யாருமே பண்ண முடியாத விஷயத்த பண்ணிக்கலாம் நீங்க அப்படின்னு சொன்னப்ப ஒரு சிரிச்சுட்டு அதுக்கு பதில் சொன்னாங்க. என்னன்னா, அவங்கள வந்து ரொம்ப பசங்க வேகமா வளர்ந்துடுறாங்க. அவங்க கூட இன்னைக்கு வந்து மொபைல் வந்ததுக்கு அப்புறம் குடும்பத்தோட நம்ம நேரம் செலவிடுறதே குறைஞ்சிருச்சு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில குடும்பத்தை பார்த்துக்கணும், அவங்களோட நேரம் செலவிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து படங்கள் இயக்கிறத தவிர்த்துட்டு கணவர் குழந்தைகளோட நேரத்தை செலவிட்டேன். அவங்க இப்ப ரொம்ப வளர்ந்து பெரியவங்களாயிட்டாங்க. அவங்களே அவங்க முடிவு எடுத்துக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பதில் சொன்னாங்க. நான் அவங்க நடிக்க வருவாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, அதாவது இந்த சாதாரண ஒருத்தருக்கே நடிக்கணும், சினிமாவுக்கு வரணும்னு ஆசை இருக்கிறப்ப ஒரு சூப்பர் ஸ்டாரோட பேர பசங்க, ஒரு நேஷனல் ஸ்டாரோட பையன், அம்மா ஒரு டைரக்டர், இப்படி சுத்தி செலிபிரிட்டியா இருக்கக்கூடிய குடும்பத்துல வந்த யாத்ராவும் லிங்காவுக்கும் சினிமா ஆசை வருதுங்கிறது ரொம்ப நேச்சர் தான். அவங்க அது பிளட்லேயே இருக்கும், அந்த சினிமா ரத்தம்ங்கிறது. அதை தாண்டி அவங்க வரணும்னா அவங்க திறமையை முதல் வளர்த்துக்கணும். அவங்களுக்கு எப்போ வரணும்னு அவங்க நினைக்கிறாங்களோ அப்போ அவங்க வளர்ந்துக்கலாம். ஆனால் அவங்க நடிக்க வருவாங்க, அவங்க நடிக்கிற படத்தை நான் டைரக்ட் பண்ணுவேனா அப்படின்லாம் தெரியாது. ஏன்னா அதெல்லாம் தெரிஞ்சா வாழ்க்கையில் வந்து ஒரு சுவாரஸ்யமே இல்லாமல் போய்டும் ரொம்ப அழகாக சொன்னாங்க. அதை தாண்டி வந்து யாத்ராவும் லிங்காவும் இன்னைக்கு வந்து தாத்தாவோட அன்பும் அரவணைப்பும் அவங்களுக்கு கிடைச்ச பசங்களா இருக்காங்க. அதை தாண்டி தனுஷும் ஐஸ்வர்யாவும் தற்காலிகமாக பிரிஞ்சு இருந்தாலும் பசங்க வந்து 2 பேர்கிட்டையும் பாண்டிங்காக தான் இருக்காங்க. அதாவது கேப்டன் மில்லரோட ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் வந்து நேரு ஸ்டேடியத்தில் நடந்தது. அதில் வந்து தனுஷ் இப்படி நடுவில் உட்காந்துருக்காரு. ஒரு பக்கம் யாத்ரா, ஒரு பக்கம் லிங்கா உட்காந்து அந்த நிகழ்ச்சியை ஃபுல்லாக கவனிக்கிறாங்க. ரொம்ப அட்மையர் பண்ணி பார்த்தாங்க அந்த விஷயத்த. இது ஒரு பக்கம் இருக்கு. அடுத்து வந்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் டைரக்ட் பண்ண இந்த லால் சலாம் படத்தினுடைய ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் வந்து சாய்ராம் காலேஜில் நடக்கிறது. அதில் வந்து தாத்தா வராரு மேடையில். அந்த பேச்சை கவனிக்கிறதுக்காக நடுவில் அம்மா ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் உட்காந்துருக்காங்க. ரைட்ல யாத்ராவும் லிங்காவும் உட்காந்து கூர்ந்து கவனிக்கிறாங்க தாத்தா பேசுகிற விஷயத்த. ஸோ அப்பாவோட விழாவுக்கும் போகிறாங்க, அம்மாவோட விழாவுக்கும் போகிறாங்க. அப்பாவோடும் அதிகமாக நேரம் செலவழிக்கிறாங்க, அம்மாவோடையும் நேரம் செலவழிக்கிறாங்க. எங்கே வந்து இவங்க 2 பேரும் தற்காலிகமாக பிரிஞ்சு இருந்தாலும் அவங்க வந்து நிரந்தரமா இந்த விவகாரத்தை வாங்கல. ஸோ இவங்க 2 பேரும் மீண்டும் இணையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதற்காகத்தான் வந்து தனுஷே வந்து போயஸ் கார்டன்ல மாமனார் வீடு பக்கத்துல, மனைவி வீடு பக்கத்திலே பெரிய பங்களா கட்டிட்டு இருக்காருன்னு கூட ஒரு சைடு நமக்கு நினைக்க தோணுது. ஏன்னா கொஞ்ச நேரம் அங்க இருக்காங்க பசங்க, திடீர்னு பார்த்தா அப்பா இருக்கிற ஷூட்டிங்ல இருக்கிற நாள்லாம் இங்க இருக்காங்க. அப்பா ஷூட்டிங் முடிஞ்சு போயஸ் கார்டன் வீட்டுக்கு வந்துட்டா இவங்க இங்க போயிடுறாங்க. அதனால வந்து அப்பா அம்மா 2 பேரோடையும் யாத்ராவும் லிங்காவும் நேரத்தை செலவிட்டு 2 பேரோடைய அன்பை கிடைக்க செஞ்சுக்கிறாங்க. இதுல வந்து இவங்க எதிர்காலத்துல வந்து நடிகர் ஆகணும்னா டெஃபினட்டா வந்து நினைச்சா சூப்பர் ஸ்டார் லான்ச் பண்ணலாம். இல்லாட்டினா அப்பா தனுஷ் வந்து பிரம்மாண்டமா லான்ச் பண்ணலாம். அம்மா வந்து இந்த பையனை டைரக்ட் பண்ணலாம். இப்படி வந்து ஒரு ஏன் அந்த சைடு தாத்தா கஸ்தூரி ராஜா இருக்காரு, பெரியப்பா செல்வராகவன் ஒரு மிகப்பெரிய டைரக்டர், இப்படி சுத்தி வந்து ஒரு மிகப்பெரிய சினிமா ஜாம்பவான்கள்லாம் இருக்கிறதுனால அவங்களுக்கு சினிமா என்ட்ரி அப்படிங்கிறது ரொம்ப 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 ஈஸி. அதை தாண்டி வந்து அடுத்த முதல் படம் ஈஸியா கிடைச்சிடும். அடுத்த படங்கள்ல அவங்களை எப்படி நிலைநிறுத்திக்க போறாங்க அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த அளவுக்கு அவங்க தகுதியை வளர்த்துக்கிட்டு படிப்பையும் முடிச்சுட்டு வரணும். அதற்கான காலம் கணிந்து வரப்ப அவங்க டெஃபினட்டா சினிமாவுக்கு வருவாங்க அப்படிங்கிறதான் ஐஸ்வர்யாவும் இன்னைக்கு சூசகமா சொல்லியிருக்காங்க. தனுஷ் இன்னைக்கு ஓப்பனா இது வரைக்கும் வாய் திறந்து சொல்லலை. இருந்தாலும் சூப்பர் ஸ்டார்களும் பேர விஷயமா இது வரைக்கும் பேசலை. ஆனா அது நடக்கும், அது எப்ப நடக்கும் அப்படிங்கிறதான் தெரியல. அதனால யாத்ராவும் லிங்காவும் சினிமாவுக்கு வருவது உறுதி அப்படிங்கிறது தெரியுது. அது எப்ப அப்படிங்கிறது இப்பவா இல்ல இன்னும் சில ஆண்டுகள் கழித்தா அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியல. தனுஷ் வந்து ரொம்ப சின்ன வயசுலேயே நடிக்க வந்துட்டாரு. அதே போல வந்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் டைரக்ட் பண்ணிட்டாங்க ரொம்ப இளம் வயதிலே. ஆனா பசங்க எப்ப நடிக்க வர போறாங்கிறது விரைவில் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்ட விஷயம். நாளை வேறு ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜயானந்த், சைனிங் ஆஃப்.